நம்முடைய வாழ்க்கையே கடல் மேலே பிரயாணம் செய்கிற ஒரு கப்பலை போன்றுதான். எப்பொழுது மூழ்கும், எப்பொழுது அலை வரும், எப்பொழுது அலக்கழிக்கப்படும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை. வேதாகமத்தில் கூட யோனா என்கிறவர் ஒரு கப்பல் பிரயாணம் செய்தார். அவர் போன கப்பல் பெரும் காற்றில் சிக்கி கொண்டது, மூழ்கும்படியான ஒரு சூழ்நிலை. அந்த கப்பலில் இருந்தவர்கள் எல்லாம், கப்பலில் இருந்த பொருட்களை எல்லாம் தூக்கி கடலில் போட்டு அப்படியாக லகுவாகும், அப்படியாவது அந்த கப்பல் அலக்கழிப்பிலிருந்து தப்பிக்கப்படும் என்று பார்த்தார்கள். ஆனால் கடைசியில் தெரிஞ்சது யார் நிமித்தம் இந்த போராட்டம் என்ற போது யோனா நிமித்தமாக. ஆண்டவர் யோனாவை நினிவே பட்டணத்திற்கு போக சொன்னால் அவர் தர்ஷீஷுக்கு திசை மாறி போனது நிமித்தமாக எத்தனையான அலக்கழிப்பு என்று தெரிந்த யோனாவையும் தூக்கி கடலில் போட்டு அவர் மீனினுடைய வயிற்றில் 3 நாட்கள் இருந்தார். ஆண்டுடைய சமூகத்தை விட்டு விலகி கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாக அத்தனையான ஒரு கொந்தளிப்பு. சீஷர்கள் கூட ஒரு சாயங்கால வேளையில் கப்பல் பிரயாணம் செய்தார்கள், அக்கறைக்கு போக வேண்டும் என்று சொல்லி. திடீர்னு பெருங்காற்று, பயந்தார்கள். அவங்க தண்டை இழுக்கிறாங்க, அக்கறைக்கு செல்ல முடியல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடலின் மேலே நடந்து வந்தார் அவர்கள் அருகில. உடனே அவர்கள் அந்த படகுல அவரை ஏற்றிக்கொண்டாங்க. ஏற்றிக்கொண்ட உடனே படகுல அவ்வளோ ஒரு அமைதி, காற்றெல்லாம் அமர்ந்தது. அக்கறைக்கு ஈஸியாக கடந்து போனார்கள். நம்ம வாழ்க்கையில் கூட ஆண்டவரை நாம் நம்முடைய வாழ்க்கை படகுல நம்மோடு கூட ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது எத்தனையான அலக்கழிப்பு, எத்தனையான போராட்டங்கள், எத்தனையான சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தர் அதை எல்லாவற்றையும் அதற்றி அமைதிப்படுத்தி நாம் போய் சேர வேண்டிய சூழ்நிலைகளுக்கு அக்கறைக்கு ஈஸியாக கடந்து போக கர்த்தர் உதவி செய்வார். நாம் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற பொழுது, அவர் நம்மோடு கூட இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை அமைதியாய் இருக்கும், அமைதியாய் கடந்து போகும். வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது என்று. ஹாவ் அ நைஸ் டே. ஜீசஸ் லவ்ஸ் யூ.